வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2017 கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ நான் ஏன் குரூப் 1 எடுத்திருக்கேன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் டிஃபிகல்ட்டான சம்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஃபிகல்ட்டான சம்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் டிஎன்பிஎஸ்சியில் ஹையர் லெவல் குரூப் 1 தான். ஸோ குரூப் 1ஓட மேக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா. ஸோ இந்த ஆப்டிடியூட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான கொஷின்ஸ் ஏற்கனவே நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு மெயிலில் கொஷின்ஸ் அனுப்பி அது வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த சம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, 8 மரங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ளது. ஒரே நேர்கோட்டில் 8 மரம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லி ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஒவ்வொரு மரத்திற்கும் இடையே தூரம் 3 மீட்டர். ஸோ இதுக்கிடையான கேப் 3 மீட்டர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே ஈவனாக இருக்குது. அப்படின்னா 1வது மற்றும் 8வது மரத்திற்கு இடைப்பட்ட தூரம். ஸோ ஃபஸ்ட்டு மரத்திற்கும் 8வது மரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் கேட்குறாங்க. எப்பயுமே நமக்கு தெரியும், இப்போ 8 பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட தூரம் 7 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 3 மரம் இருக்குன்னு வைங்களேன், 3 மரத்துக்கு இடைப்பட்ட கேப் 2 தான் இருக்கும். அதே இது 4 மரம்னு வச்சுக்கோங்களேன், 3 கேப்பு தான் வரும். ஸோ அப்போ 8 மரம்னா 7 கேப்பு. ஒரு கேப்பு 3 மீட்டர் இடைவெளி அப்படின்னா 7 கேப்புங்கிறது 21 மீட்டர் இடைவெளி. ஓகேவா சார்? இதை நீங்கள் 3 எண்ணி பார்த்தும் பண்ணலாம். இதுக்கு கொஞ்சம் லாஜிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ 8 மரம் இருக்குன்னா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 7 தான் இருக்கும். அப்போ 7 × 3 21 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சீரீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சீரீஸை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், சீரீஸ் கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலே பாதி சீரீஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இதுக்கு 3 வரும், இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 2, 3, 2. ஸோ அப்போ என்ன பேட்டர்ன் இருக்குது, 3 2 3 2 3 2ன்னு இருக்குது. அடுத்து என்ன வரணும், 3 வரணும். அப்போ 16 3 கூட்டினோம்னா 19. ஆன்சர் 19. ஸோ சீரீஸை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க்லேருந்து பேசிக்கான சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் முடிக்கிறாரு. அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் தனித்தனியாக வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலை பார்ப்பாங்க? ஸோ ஆண் செய்யக்கூடிய வேலை 3 நாட்கள் செய்யக்கூடிய வேலைனா 1/3. பெண் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள். ஸோ 9 days. அப்போ 1/9 வேலை. இவங்க 2 பேர் சேர்ந்துங்கிறப்போ 1/3 + 1/9. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 9 3 27. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 9 + 3 வரும். ஸோ 9 + 3ங்கிறது 12/27. ஸோ இதை என்ன பண்ணலாம், 3ஆல் அடிக்கலாம். 4 3 12, 9 3 27. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. நம்ம வேலை தான் கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ இதை தலைகீழாக போட்டோம்னா நாட்கள். ஸோ 9/4. 9/4 கொடுக்கல, பின்னமாக தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அப்போ கீழே 4 எந்த ஆன்சருக்கு வருது, இதுக்கு தான் வருது. இது 9 வருது, இது 2 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 8, 8 + 1 9, 9/4. ஸோ ஆன்சர் 2. இது எப்படி எழுதலாம், கலப்பு பின்னமாக எழுதணும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா 2 1/4 அப்படின்னு எழுதலாம். அடுத்து, ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்கள் பிறகு 50 பேர் சென்று விட்டனர். மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 300 பேர், 300 மென்னு வச்சுக்கிறோம். 300 ஆண்களுக்கு தேவையான ஃபுட்டு எத்தனை நாளைக்கு தேவையான ஃபுட்டு இருக்குது, 90 நாட்களுக்கு தேவையான ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ ஃபுட்டு இருக்குது. ஸோ 300 பேரும் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாங்கன்னா 300 பேருக்கு தேவையான ஃபுட்டு 90 நாள் வரைக்கும் அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்கள்ட்ட இருந்த மொத்த ஃபுட்டு அப்படிங்கிறதுனா 300ஐயும் 90ஐயும் பெருக்கணும்னா எவ்வளோ வருது, அதுதான் ஃபுட்டோட அளவு. ஓகேவா? அடுத்து 20 நாட்களுக்கு அப்புறம் இங்கே 90 நாள், 20 நாள் போச்சுன்னா 70 நாள். ஓகேவா? 20 நாட்களுக்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 50 பேர் சென்றுட்டாங்க. ஸோ 300லேருந்து இப்போ எவ்வளோ வந்துட்டாங்க, 250 மென்ஸ் வந்துட்டாங்க. அப்போனா இந்த 250 பேருக்கு எவ்வளோ நாளைக்கு தேவையான ஃபுட்டு இருக்கும்? நார்மலாக ஸ்டார்டிங்கில் 300 பேர் சாப்பிட்டாங்கன்னா 90 நாளைக்கு அந்த ஃபுட்டு வரும். ஓகேவா? ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறமும்
70 நாள் ஆஃப்டர் 20 டேஸ்னால் மிச்சம் இருக்க 70 நாளைக்கும் கண்டிப்பாக 300 பேருக்கு தேவையான ஃபுட் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை விட்டுருங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 20 டேஸ் அப்போ 70 நாள் மிச்சம் இருக்க 70 நாளைக்கும் 300 பேருக்கு தேவையான ஃபுட் இருக்கு. ஏன்னா 300 பேருக்கு தேவையான ஃபுட்டு 90 நாளைக்கு இருக்கு. அப்போ 20 நாள் போனாலும் மிச்சம் இருக்க 70 நாளைக்கும் 300 பேருக்கு தேவையான ஃபுட்டு இருக்கும். அப்போ ஃபுட்டோட அளவு வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கலாமா? 300 × 70, ஸோ 21,000 டன்னோ ஏதோ ஒரு அளவு ஃபுட்டோட அளவு இது. ஓகேவா? இவ்வளோ ஃபுட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டை எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணும்? 250 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு பிரித்து கொடுக்கணும்? அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த 21,000 அளவு ஃபுட்டை எத்தனை ஆட்கள் பங்கு போட போகிறாங்க? 250 பேர் பங்கு போட போகிறாங்க. ஸோ இதால் வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கிடச்சிருமா? அவ்வளோதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா டேஸ் கிடச்சிரும். 5ஆல் அடிக்கலாமா? 5 25, 4 20, 2 10, 420 வரும். அடுத்து 5ஆல் அடித்தோம்னா 8 40, 4 ஸோ 84 டேஸ்க்கு தேவையான ஃபுட் இருக்கு. புரியுதா? ஏன்னா ஃபுட்டோட அளவு வேணும்னா மென்னோட அந்த ஆட்களோட அளவு இன்ட்டு டேஸை பெருக்கிறோம். ஸோ இதே இது ஃபுட்டோட அளவு டிவைடட் பை மென்னோட கவுண்ட் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? டேஸ் கிடைக்கும். அதே தான் இங்கே வந்திருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக, ஆனால் இங்கே நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சம் ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டு, கியூப் 4 எல்லாம் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். 729 இது கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ கியூப்னா எந்த நம்பரை மூணு தடவை பெருக்கணும்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 9 வரும் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பாக 9ஆக தான் இருக்கும். ஏன்னா 9 × 9 × 9 99 81 81 9 ஓர் 9 9. ஸோ கண்டிப்பாக இதோட கியூப் ரூட்டுங்கிறது 9ஆக தான் இருக்கும். அடுத்து கியூப் ரூட்டு 27ஓட கியூப் ரூட் நமக்கு தெரியும் 3 3 9 9 27. அடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் 4 டிவைடட் பை 512. ஸோ எந்த நம்பரோட கியூப் ரூட் வந்து 512 வரும்னா 729 கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 80 விட கம்மியான நம்பர் 8 8 64 64 4 × 8 2 வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக இது 8ஆக தான் இருக்கும். அடுத்து 343க்கு வரும். 3 வரக்கூடியது எதுன்னு பாருங்கள். 7 போட்டு பார்க்கலாமா? 7 49 9 63ன்னு வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக இது 7ஓட கியூபாக தான் இருக்கும். ஸோ 7. அடுத்து 256 6 வந்து வரணும்னா 4 போடலாமா? நாங்கள் 16 16 நாங்கள் 64 64 நாங்கள் 16 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 4 வரும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். 9லேருந்து 3 போச்சு அப்படின்னா, இல்லாட்டி 4லேருந்து 3 போச்சுன்னா 1, ஸோ மேலே 10 வரும். டிவைடட் பை 8 7லேருந்து 4 போச்சுன்னா 3 8 3 11. ஸோ ஆன்சர் வந்து 10 டிவைடட் பை 11. ஸோ இங்கே வந்து கியூப் ரூட்டு கியூப் ஸ்கொயர் ரூட் இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா தனி வட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்காகிறது எனில் காலம். ஸோ இது பேசிக்காக கேட்கக்கூடிய சம் தான். ஒரு தொகை அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட். இது வந்து எவ்வளவா மாறுது? 2P-ஆக மாறுது. ஏன்னா 2 மடங்காக மாறுது. இந்த 2P-யை நம்ம எப்படி பிடிப்போம்? பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் வட்டி. அப்போ வட்டிங்கிறது P தான். P-யோட அளவு தான் உங்களுக்கு வட்டி கிடைக்குது. ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. பிரின்சிபல் அமௌண்ட்டும் இங்கே P தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் P தான். ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பதிலாக P போட்டுக்கோங்க, இதுக்கும் பதிலாக B போடலாம். என்ன வந்து என்னது? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ காலம் அப்படிங்க. ஸோ ஆறுங்கிறது 8% கொடுத்துருக்காங்க. ஸோ 8 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ PP கேன்சல் ஆயிரும். ஸோ என்னோட வேல்யூ வேணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 8. ஸோ 25 வருமா? 25 டிவைடட் பை 2 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அடிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ 25 டிவைடட் பை 2 வரும். 25 டிவைடட் பை 2ங்கிறது எது வரும்? இதுதான் வரும். ஏன்னா 12 24 24 + 1 25. ஸோ 25 டிவைடட் பை 2 இயர்ஸ் வந்து 2 மடங்காக கிடைக்கக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து பேசிக்காக எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், சர்க்கிளில் இருந்து கேட்டிருக்காங்க, வட்டம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு 2772 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு. ஸோ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அரைக்கோளத்தோட வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன, மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வலைப்பரப்பு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr². அதே இது மொத்த
புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3πr². இது வந்து அரைக்கோளத்துக்கு. ஸோ அப்போ இது ரெண்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன 2πr². அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 3πr² கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஒன்று வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சா அந்த ஆரோட வேல்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2πr² வேல்யூ 2772 அப்படின்னா 3πr² வேல்யூ என்ன? அப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2πr² இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3πr² இன்டூ 2772. இப்போ πr² கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே 2ஆல் இது அடிக்கப்படும். 2ஆல் அடிச்சோம்னா 1 2 2 6 17 வருமா, 8 16 மிச்சம் 1 4 12. சாரி, 2ஆல் அடிக்கணும் 6 6 12. அவ்வளோதான். ஸோ இதை 3ஆல் பெருக்கணும்னா ஆன்சர் கிடச்சிட போகுது. 3ஆல் பெருக்குனா 3 18க்கு 8 மீதிங்க 1 3 24 1 25க்கு 5 மீதிங்க 2 3 9 10 11க்கு 1 மீதிங்க 1 1 3 3 1 4. ஸோ 4158 cm² அப்படிங்கிறது ஆன்சர். இது வந்து சிம்பிளான மெத்தட். நீங்கள் இல்லைன்னா 2πr²க்கு பைக்கு பதில் 22/7 போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி R கண்டுபிடிச்சி அந்த ஆரத்துக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸ்டெப்ஸ் வந்து நிறையா வரும். இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக இந்த மெத்தடில் போடலாம். 2πr² வேல்யூ இவ்வளோனா 3πr² வேல்யூ எவ்வளோ, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேட்ட கொஞ்சம் 2 அல்ஃபபெட் சீரீஸ் வந்திருக்கு. அதில் ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து என்ன பேட்டர்னுங்கிறதே கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்ஃபபெட் சீரீஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ. இந்த மாதிரி கொடுக்கும்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 10 11 12 13 14 15 16 17 18 19 20 மொத்தம் 20 இருக்குது. ஸோ இந்த 20 நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 4ஆக பிரிப்போம், இல்லைன்னா 5 5ஆக பிரிப்போம். அந்த மாதிரி பிரித்து நான் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அப்படியெல்லாம் பண்ணோம்னா இது வந்து ஆன்சர் வரலை. ஸோ இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 10 10ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் எழுதுங்க. BA _ 1 2 3 4 3 4 5 6 7 8 9 10. ஸோ மிச்சம் இருக்கிறது DCBA _ BA B-A. ஸோ இது 10 இது 10ன்னு பிரிச்சாச்சு. இப்போ இதில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஸ்டார்டிங்லேருந்து வரக்கூடிய வேல்யூஸும் இதில் பின்னாடிருந்து வரக்கூடிய வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இங்கே ஏ இருக்கா, அப்போ கண்டிப்பாக இங்கே ஏ வரும். அடுத்து 2ஆவதுல ஏ இருக்கா, அப்போ இங்கேயும் ஏ வரும். அடுத்து என்ன இருக்குது, பி இருக்குது. அடுத்து ஏ இருக்குது. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ இங்கே பி வரும். இங்கே சி இருக்குது, அப்போ இங்கே சி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ, அடுத்து பி, அடுத்து சி, அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குது, டி, அப்போ இங்கே டி வரும். இப்போது ஆர்டரில் எழுதுனோம்னா ஏபிடி CA அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த எக்ஸாம் டைமில் யோசிக்கிறது கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 4 நாளாக ஸ்ப்ளிட் பண்ணி 5 ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலைன்னா ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எதுக்கு வந்து அது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அது என்ன பேட்டர்னுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நடுவில் என்ன இருக்குது, டிவைடரில் இருக்குது. டிவைடரை இன்ட்டாக மாத்திரம்னா என்ன ஆகும், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தலைகீழாக மாறும், இந்த டேர்ம் மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ x+3 டிவைடட் பை x³ - 1 இன்டூ இது என்ன ஆகும், x² + x+1 டிவைடட் பை 3x + 9 ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், x³ - 1 இதை எப்படி எழுதலாம்னா x³ - 1³ எழுதலாம். அதாவது அதுக்கான ஃபார்முலா கியூப் ஃபார்முலா எழுதணும். ஸோ x - 1 இன்ட்டு x² + x+1 அப்படிங்கிறதா இதோட ஃபார்முலா. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x+3 டிவைடட் பை x - 1 இன்ட்டு x² + x+1 இன்ட்டு மேலே என்ன இருக்குது, x² + x+1 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 3 2லேயும் காமன் ஆகும். ஸோ 3யை வெளியே எடுத்துட்டோம்னா x+3ன்னு வரும். ஸோ இந்த x+3 இந்த x+3 கேன்சல் ஆயிரும். இந்த x² + x+1 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 1 டிவைடட் பை 3 இன்ட்டு x - 1. இது எப்படி எழுதலாம்னா 1 டிவைடட் பை 3x - 3 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் இதுதான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சசி ஒரு வீட்டை 27,75,000 ரூபாய்க்கு வாங்குறாரு.
ஒரு வீட்டை வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் அதை வந்து டெக்கரேட் பண்ணுறாரு. ஸோ அதில் இருக்க வேலையெல்லாம் எவ்வளோ வேலை பார்க்குறாருன்னா 2,25,000 ரூபாய்க்கு அந்த வீட்டை வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்து முடிச்சுட்டு மொத்தமாக அவர் அந்த வீட்டை என்ன பண்ணுறன்னா 40% லாபத்துக்கு விற்கிறாரு. விற்றானா அவர் எவ்வளோ காசுக்கு விற்றுருப்பாரு அப்படிங்கிற அந்த அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டோட அடக்க விலை என்ன? 27,75,000 ரூபாய். அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 2,25,000 ரூபாய். ஸோ இதுதான் அவரோட மொத்த வீட்டோட அடக்க விலை. ஏன்னா செலவு பண்ணதையும் ஆட் பண்ணணும். அப்போது மொத்த வீட்டோட அந்த வீட்டோட மொத்த அடக்க விலை மட்டும் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் என்னன்னு பார்க்குறோம். 0.03. ஸோ அப்போ 30 லட்சம் ரூபா அந்த வீட்டோட அடக்க விலை. இப்போ என்ன பண்ணுறாரு? இதை 40% லாபத்துக்கு விற்கிறாரு. 40% லாபம்னா எதோட ப்ரைஸ்லேருந்து லாபம் கண்டுபிடிப்பாங்க? அந்த அடக்க விலையில தான் 40% லாபம். ஸோ அப்போ அந்த 30 லட்சம் ரூபாயில் 40%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து 100%. இதில் வந்து 10% வேணும்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வைங்க. அப்போ 3 லட்சம் ரூபாய். ஓகேவா? ஸோ 3 லட்சம் ரூபாங்கிறது 10%. அதே இது 40% வேணும்னா 3 லட்சத்தை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3×12. ஸோ இவ்வளோ வரும். 3×12 0 3 4. ஸோ 12 லட்சம் ரூபா அப்படிங்கிறது தான் அதோட லாபம். 40% லாபம். ஸோ இந்த லாபத்தை என்ன பண்ணுவார்? இந்த அடக்க விலையோடு சேர்த்தா தான் அது வந்து விற்பனை விலையாக இருக்கும். ஸோ அப்போ இந்த 30 லட்சம் ப்ளஸ் இந்த 12 லட்சம் இதை ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 42. ஸோ 42 லட்சத்துக்கு அவர் வந்து அந்த வீட்டை விற்றார்னா தான் அவருக்கு 40% லாபம் கிடைக்கும்.